Hello guys, welcome back to our channel. Channel யாரா புதுசா வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆல்ரெடி தமிழ்னு பார்த்தே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ரீசெண்டாக ஒரு ரைடிங் ஜாக்கெட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் சொல்ல முடியாது, நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஆக்ஸாரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் போட்டனால வந்து ஒருவேளை ஸ்கேமாக இருக்குமோ அப்படின்றதுக்காட்டி நான் நேற்றே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இப்போ தான் வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ரைடிங் ஜாக்கெட் பற்றி பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அப்போ தான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். எனக்கு வந்து பெருசாக வந்து ரைடிங் கேர்ஸ் பற்றி ஒரு நாலேஜ் இல்லை, ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஸோ நான் கற்றுக்கிட்டதில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. நான் ரைட் போகிறதுக்கு ரைடிங் கியர்ஸ் சூஸ் பண்ணும்போது வந்துட்டு ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருந்துச்சு. நான் ஏன் ஆக்ஸார் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் ரெண்டு மாடல் தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்ன அப்படின்னா, ஒன்று ஆக்ஸார், இன்னொன்று வந்து பிபிஜி. ஸோ என்னோடய பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 6000 தான் பட்ஜெட் வச்சுருந்தேன். ஸோ அந்த 6000 பட்ஜெட் ரேஞ்சில் எனக்கு அந்த ரெண்டு மட்டும்தான் கண்ணில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படின்றப்போ பிபிஜியில் வந்து ஒரு சில ஃபீச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆக்ஸாரில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து நான் ஆக்ஸார் சூஸ் பண்ணேன். ஆனால் பிபிஜியுமே ஒரு நல்ல பிராண்டு தான். நான் ஆர்டர் போட்டுக்க வந்தேன்னா ஆக்ஸார் நிம்பூஸோட எம் சைஸு பிளாக் கலர் தான் நான் போட்டேன். இதில் மொத்தம் வந்து 2 கலர் இருக்குது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஆக்ஸாரோட நிம்பூஸு பிளாக் மொத்தம் 2 கலர் இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணது வந்து பிளாக்கு. ஸோ ஓப்பன் பண்ணதும் உள்ளே வந்து ரெயின் லைனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாக்கோடே வந்துடுது. நம்ம போய் ஒரு சில பிராண்டில் வந்து நம்ம வந்து ரெயின் லேயர் வந்து கண்டிப்பாக வாங்குற மாதிரி இருக்கும் காசு கொடுத்து. இது வந்து ஸ்டாக்லேயே வந்துடுது. இது ஓரமாக வச்சுக்குவோம். ஸோ அடுத்து தலைவரை உள்ளேருந்து எடுத்துருவோமா. இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோலாம் இல்லை. நான் வந்து எந்த பிராண்டையும் வந்து ப்ரொமோட் பண்ணுற ஐடியாவும் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவை எடுத்துக்காதீங்க. எஸ், இந்த டாப்பில் ஓகே ஆக்ஸாரோட நிம்பூஸ். ஸோ இதுதான் அது. நான் வந்து இதை கொஞ்சம் கழிச்சு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 பேடிங் வரும். எங்கெங்க அப்படின்னா, ஒன்று எல்போவில் வரும், இந்த இடத்துல ஒரு எல்போவில் வரும். இன்னொன்று வந்து ஷோல்டரு, இதில் வந்து பேக்கு, இன்னொன்று வந்து செஸ்ட் ஆம்பர். அந்த ஒரு சில ஃபியூச்சர்லேன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இந்த செஸ்ட் ஆம்பர் வந்து அந்த பிபிஜியில் வந்து ஒரு சில மாடலில், அதாவது 6000 பட்ஜெட் ரேஞ்சில் வந்து கொடுக்கல. அதாவது நீங்கள் ரைடிங் ஜாக்கெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். 4000லேருந்து 1,50,000 1,00,000 அபோவ்லாம் இருக்குது. நான் வந்து அதிகமாக ட்ராவல்லாம் பண்ணதில்லைங்க இது வரைக்கும். ஒரு 2-3 தடவை போயிருக்கேன் லாங் ரைடு. ஸோ எனக்கு வந்து இந்த ரைடிங் கேர்ஸ்லாம் போட்டு போகணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால தான் வந்து இது நான் இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 years ஆகிடுச்சு. பெருசாக ஒன்றும் க்ரோத் இல்லைனாலும் சரி நான் ட்ராவல் பண்ணுவோம், இப்போ தான் ட்ராவல்னு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காண்டி இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்துட்டு என்னோடய க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 to 100 அந்த ரேஞ்சில் தான் க்ரூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்பீடுக்கு இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ரைடிங் ஜாக்கெட்னு ஒரு நம்புகிறேன். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரிவ்யூஸ் பார்த்தேன், நல்லாவே இருந்தது. அமேசான்லேயும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். நீங்கள் இப்போ தான் வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான ரைடிங் ஜாக்கெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். என்னோடய பட்ஜெட் இதுதான் அப்படின்றனால நான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வாங்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் 7000 8000 போயிட்டீங்க அப்படி பிபிசிலே வந்து நல்ல குவாலிட்டியான ரைடிங் கேர்ஸ்லாம் இருக்குது. அது போக ராயல் என்ஃபீல்டு இருக்குது, டிவிஎஸ் இருக்குது, வேறு ரைனாக்ஸ் இருக்குது. ரைனாக்ஸ்லாம் செம்ம பிராண்டு சொல்லப்போனால். பட் என்னோடய பட்ஜெட் இதனால நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ரைடிங் ஜாக்கெட் வாங்கும்போது வந்து சைஸ் பார்த்து வாங்குங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இதெல்லாம் சைஸ் இருக்காடா அப்படின்ற ஃபஸ்ட்டு இல்லை. அப்புறம் வந்து நான் இங்கே லோக்கலில் உள்ள அதாவது பைக் அக்சசரிஸில் போய் நான் பார்த்தேன். அங்கே வந்து எக்ஸல் சைஸ் தான் இருந்தது. நான் போட்டு பார்த்தப்போ வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது என்னோடய பாடி கண்டிஷனுக்கு. சரின்னு சொல்லிட்டு எல் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டேன். அங்கே ஷோரூமில் கேட்டேன், அவங்க வந்து எல் சைஸ் இல்லை ப்ரோ, ஆனால் அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1 month கிட்ட ஆச்சு அவங்க ரெடி பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டதில் எல் சைஸு அதுவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. சரி திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுருந்தேன். ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்து எம் சைஸு கொடுத்து விட்டுருந்தாங்க. அது வந்து எப்படின்னா அதோட ஃபுட்டேஜ்லாம் போடுறேன் நான், நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு மட்டமாக இது சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முழு டேமேஜ் ஆகுது.
சைஸு. ஸோ வந்துட்டு கண்டிப்பான முறையில் வந்து ரிட்டர்ன் போட்டு தான் ஆகும். இங்கே பாருங்கள், ஸோ ஓப்பன் பண்ணால் எவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிழிஞ்சு இருக்குது. ரிட்டர்ன் தான் போடணும், வேறு வழி இல்லை. நீங்களே பாருங்கள். ஸோ நான் ஆக்சரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் பார்த்தேன். ஒருவேளை ஸ்கேமாக இருக்குமோ அப்படின்ற ரீசனுக்காண்டி தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் நேற்று. சரி ஓகே, நான் இதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் போடணும் அப்படின்னு இல்லை, பக்கத்தில் உங்கள் நியர்பை ஷோரூமில் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அதாவது அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து அமையலை, அதனால் நான் ஆன்லைனில் அமைச்சிக்கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ தெரியுதுங்களா? ஸோ இதுதான் பேக் பேடு. ஸோ அது மாதிரி இதே மாதிரி செஸ்ட் ஆர்மரு, தென் வந்து ஷோல்டரு, எல்போ, இதெல்லாம் வந்துட்டு இதில் இருக்குது. இந்த பேடிங் அந்த ஒரு ரீசனுக்காண்டி தான் வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட்டை வந்து சூஸ் பண்ணுறது. இருங்க ஒரு நின்று காமிக்கிறேன். எம் சைஸ் வந்து எனக்கு வந்து ஃபிட்டாகவே இருக்குது. நீங்கள் எவ்வளோ, அதாவது என்ன சைஸ் ஆர்டர் போட்டாலுமே உங்களோட அந்த ரைடிங் ஜாக்கெட் பார்த்தீங்களா, இந்த சைஸ் தான். ஸோ இந்த ஹிப்பு தான், ஹிப்பு கீழே வந்து போகாது. அதுக்கு கீழே போயிட்டீங்கன்னா வந்து ரைடிங் பேண்ட்டு தான் ஆகும். ஸோ இது வரைக்கும் தான் ப்ரொடக்ட் பண்ண முடியும், அதாவது ரைடிங் ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும். வா, போட்டோடனே கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க மாதிரி இது ஒரு ஃபீல் கொடுத்துருது. ஸோ இந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுறப்போ நம்மளுக்கு தேவைன்னா வந்து ஸ்ட்ராப்பை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸோ இதுவும் ஸோ இதில் வந்து ஹூக் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒன்று தொங்க போட்டுக்கலாம். ஸோ ஒன்று பைக்கியோ ஏதோ ஒன்று. 1 2 3 4 5 ஸோ 5 இடத்துல வந்து பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த ரைடிங் கியர்ஸ் போட்டு ட்ராவல் பண்ணணும் ஆசை. ஸோ எங்கே ப்ரோ ரைடிங் கியர்லாம் ஆர்டர் போட்டிருக்கீங்க, எங்கே ரைடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓ மை காட், சாரிங்க, பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 மொத்தம் வந்து 7 வந்து பாக்கெட் கொடுத்துருக்காங்க, 7 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ சீரியஸாக சொல்கிறேன், இந்த சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது. நீங்கள் இப்போ தான் ரைடிங் ஜாக்கெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நியர்பை ஸ்டோரில் போய் விசிட் பண்ணிட்டு என்ன சைஸுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எம் சைஸு. ஸோ எஸ்ஸு, எம்மு, எல்லு, எக்ஸ்எல்லு, எனக்கு தெரிஞ்சு இந்த 4 சைஸ் தான் இருக்குது. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதுக்கு மேலே சைஸஸ் இருக்கான்னு தெரில. ஸோ நீங்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி தான், அதாவது என்னோடய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100 அதுக்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் 100 ரீச் பண்ணுறதுலாம் ரேர். ஸோ நீங்கள் ஒரு 100 above க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரைடிங் ஜாக்கெட்டு எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுமோ அவ்வளோதான் ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு 100 above 120லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் சூஸ் பண்ணாதீங்க. ஒரு 7000 8000 10000 அந்த பட்ஜெட்டில் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு 400cc இல்லை 390cc பெரிய பைக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மாதிரி ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு நல்லது. உண்மையிலே சொல்கிறேன், ஆக்ஸரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு நல்ல சர்வீஸ், உண்மையிலே சொல்கிறேன் ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணும்போது வந்துட்டு இதை அப்படியே மடக்கி ஒரு கவர் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறது, ஒரு போஸ்ட் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய கவரில் பார்சல் கவரில் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஆனால் ஆக்ஸார் வந்துட்டு அவங்களோட ஸோ பாக்ஸ்லேயே வந்துட்டு கொடுக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஆக்ஸரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்குறதா இருந்தால் உண்மையிலே பெட்ரு. ஏன்னா நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன், ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 6470 வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து பயந்துகிட்டே இருந்தேன் எங்கே வந்துடாதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கஸ்டமர் கேருக்கெலாம் கால் பண்ணி கேட்டு, இல்லை சார் நாங்கள் கோயம்புத்தூர் வந்து நாங்கள் அனுப்பிச்சிட்டோம், வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 5 daysக்குள்ளே வந்துடும், 4 to 5 daysக்குள்ளே வந்துடும் சொல்கிறேன். அடுத்து ஒரு 3 daysலேயே வந்துருச்சு.
ஸோ ஆக்ஸாரோட கீச்செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்ஸார் வந்துட்டு ஒரு நல்ல பிராண்டு, ஒரு ஹெல்மெட்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி நல்லா குவாலிட்டிஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து அது ப்ரொமோஷன்லாம் இல்லை. நீங்கள் வந்து ரைடிங் கியர் சூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன பிராண்ட் சூஸ் பண்ணுவீங்க? ஸோ சூஸ் பண்ணிவிட்டு எங்கே ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், இந்த ரைடிங் ஜாக்கெட்டை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டி எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க.